வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களுடைய எஸ்பி வேலன். இந்த வீடியோவில் நம்ம குரூப் 4 வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் அப்படின்றது நவம்பர் மாதம் நமக்கு அப்டேட் வரதா, நோட்டிஃபிகேஷன் வரதா, அறிவிப்பு அப்படின்றது வந்திருக்கு. அப்போ அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு பக்காவாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய இந்தியன் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றத டீட்டெயிலாக பக்காவாக ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட கொஸ்டின்ஸாகவும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸாகவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்குல்ல, அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக அந்த வீடியோ அப்படின்றது போகிறதுக்கு முன்னாடி வீடியோட லிங்க் அப்படின்றத உங்களை மாதிரியே படிச்சுக்கூடிய எல்லா நம்பர்களும் ஷேர் பண்ணி வீடியோ பார்க்க சொல்லுங்கள். முக்கியமாக வீடியோ லைக் பண்ணி விட்டு பாருங்கள். ஓகே, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படி சொல்லி பார்க்கும்போது சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. அதாவது சரியான கூட்டுகள் அப்படின்றது தேர்வு செய்யணும் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு எதை பற்றி கேட்டிருக்காங்க? பார்ட்டர் சிஸ்டம், இந்த பண்டமாற்று முறை அப்படின்றது கேட்டிருக்காங்க. பண்டமாற்று முறை மெசபடோமிய பழங்குடியினரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் எந்த புக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னா நமக்கு 12th எக்கனாமிக்ஸ் புக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். இதெல்லாம் தான் நமக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின். அப்போ பண்டமாற்று முறை பழங்குடியினர், அதாவது மெசபடோமிய பழங்குடியினர் கரெக்ட் தான், சரியா தான் இருக்கு. நம்ம 12th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அடுத்து நமக்கு நெகிழி பணம் அப்படின்றது நடைமுறையில் உள்ள மெய்நிகர் பணத்திற்கு ஒரு மாற்றாகும். பிளாஸ்டிக் மணி இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு தி கிரிப்டோ கரன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பிளாஸ்டிக் மணி அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படின்றது இப்போ இருக்கக்கூடியதான். இதுக்கு முன்னாடி நமக்கு பிளாஸ்டிக் மணி அப்படின்றது வந்துருச்சு. அப்போ நமக்கு இந்த பேப்பர் மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த காலத்தில், நம்ம ரூபா நோட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு மாற்றாக தான் நமக்கு பிளாஸ்டிக் மணி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. பிளாஸ்டிக் மணினா எப்படி சார்? இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெபிட் கார்டாக இருக்கலாம், கிரெடிட் கார்டாக இருக்கலாம், இந்த ப்ரீபெய்ட் கார்ட்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி கார்ட்ஸ் அப்படின்னு தான் நமக்கு பிளாஸ்டிக் மணி அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ அது எல்லாமே நமக்கு பேப்பர் கரன்சிக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு வருது. அப்போ இது நமக்கு தப்பாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் ஏ. ஒன்று மட்டும் தான் நமக்கு சரியாக இருக்குது, ரெண்டாவது தவறாக இருக்குது. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சார் இந்த வீடியோ அப்படின்றதோட பிடிஎஃப் அப்படின்றது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே நம்ம Veranda RACE TNPSC.in அப்படின்ற லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் அப்படி சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எதை பற்றி கேட்டிருக்காங்க? நமக்கு பணக்குறியீடு, நம்ம இந்தியன் சிம்பிள் கரன்சி சிம்பிள் இருக்குல்ல, ஓகே, இப்படி போடுவோமா நம்ம, அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்படி இருக்கும்போது த கரன்சி சிம்பிள் டிசைன்ட் பை டி உதயகுமார், எ போஸ்ட் கிராஜுவேட் ஆஃப் ஐஐடி காரக்பூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சிம்பிள் ஆஃப் இந்தியா கேம் இன் டு யூஸ் ஆன் 50 ஜூலை 2010 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு பணக்குறியீடு இந்திய தொழில்நுட்பம் கழகம் கராக்பூர் முதுகலை பட்டம் பெற்ற திரு டி உதயகுமாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒன்று. இந்திய பணக்குறியீடு ஜூலை 15, 2010 அன்று பயன்பாட்டுக்கு வந்ததுன்னு கொடுத்துருக்காங்களா? நல்லா கவனிச்சவங்க. இதை டி உதயகுமார் அவர்கள் தான் வந்து கொண்டு வந்தாரா? கண்டிப்பாக அவர் தான் கொண்டு வந்தார். அப்போ அது கரெக்டாக கிடையாது. ஏன் அப்படின்னா இவர் எந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஐஐடி கராக்பூர்னு கொடுத்துருக்காங்களா? அது கிடையாது. ஏன்னா இவர் ஐஐடி பாம்பேவை சார்ந்த ஸ்டூடெண்ட் தான் இவர், டி உதயகுமார் அவர்கள். அப்போ அவர் தான் கொண்டு வரார். ரெண்டாவது, ஜூலை 15, 2010 இது நடைமுறைக்கு வந்துச்சா? கண்டிப்பாக நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போ ரெண்டாவது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது, ஃபர்ஸ்ட் தப்பாக இருக்குது. இப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, ரெண்டு மட்டும் தான் நமக்கு சரியாக இருக்குது, ஆப்ஷன் ஏன்றது நமக்கு தப்பாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது, இந்தியா இஸ் தி டேஸ்ட் கண்ட்ரி டு அக்செப்ட் யூனிக் கரன்சி சிம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம கரன்சி சிம்பிள் சொன்னோம்ல, ஓகே, இப்போ தான் போன கொஸ்டினில் கூட இந்த அங்கே போட்டிருக்கோம்ல, இந்த கரன்சி சிம்பிள் அப்படின்றது நிறைய நாடுகள் அப்படின்றதுலாம் வந்து கரன்சி சிம்பிள் பெருசாக கிடையாது. அப்போ சில பல நாடுகள் அப்படின்றது தான் கரன்சி சிம்பிள் வச்சுருக்காங்க. அப்போ இந்தியா அப்படின்றது கரன்சி சிம்பிளை ஏற்றுக்கிட்ட எத்தனாவது நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நமக்கு அமெரிக்கா, ஓகே, யுஎஸ்ஏ, அப்புறம் நமக்கு பிரிட்டன், அப்புறம் ஜப்பான், அப்புறம் யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்ற இந்த 4 மட்டும்தான் நமக்கு கரன்சிக்கான குறியீடு அப்படின்றது நமக்கு இருந்துச்சு. இதுக்கு அடுத்து நமக்கு இந்தியா அப்படின்றது நமக்கு வருது. 2010 வருஷம் நமக்கு இந்தியா அப்படின்றது ஏற்றுக்கிறாங்க. அப்போ இந்தியா அப்படின்றது ஏற்றுக்கும் போது இந்தியா அப்படின்றது 5வது நாடாக நமக்கு வந்து கொண்டு வரும். ஸோ ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்தியா தனி பணக்குறியீடு கொண்ட 5வது நாடாக விளங்குகிறது அப்படின்றது ஆன்சர். யாருக்கு? அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அடுத்து நம்ம இந்தியா அப்படின்றத வச்சிருக்கிறோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 5. அடுத்தது, when price rises moderately and the annual inflation rate is a single digit 3 to 9%, it is called dash inflation. பணவீக்கம் மீதான வேகத்தில் ஒரு ஒற்றை இலக்கத்தில், அதாவது 3 முதல் 9% இருந்தால் பணவீக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சு. இப்போ க்ரீப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, தவளும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 0%, 3% வரைக்கும் நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு இருந்தால் அதை தவளும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவே 3% to 9% அப்படின்னு இருந்தால் அதை நடக்கும் வாக்கிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து 9% to 20%, கிட்டத்தட்ட 10%லேருந்து 20% வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதை ஓடும் இன்ஃப்ளேஷன், அதாவது ரன்னிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவே 22க்கு மேலே, அபவுட் 20 to 100க்குள்ளே இருந்துச்சுன்னா அது நமக்கு தாவும், கேலப்பிங் ஆர் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பர்சன்டேஜ் வச்சு பார்த்தா நமக்கு கேட்டுக்கு 3 to 9% தான். அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, நடக்கும் இன்ஃப்ளேஷன் அப்படின்றத நமக்கு ஆன்சர், அதாவது நடக்கும் பணவீக்கம் அப்படின்றத நமக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. அடுத்து,
பேப்பர் கரன்சி சிஸ்டம் இஸ் மேனேஜ்டு பை தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது காகித பண முறையை மேலாண்மை செய்வது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காகித பணம்னா இப்போ இருக்கக்கூடிய நம்ம 2000 ரூபா நோட்டாக இருக்கலாம், இல்லை 500 ரூபா நோட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் கரன்சி அப்படின்றத யார் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கொஸ்டினை கேட்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சவங்க ரெண்டு விஷயம். ஒன்று, பேப்பர் கரன்சி அப்படின்றா சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி, மைய பணவியல் அமைப்பு. மைய பணவியல் அமைப்பு அப்படின்னா யாரு? வேற யாரும் கிடையாது, நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் நமக்கு மைய பணவியல் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க, சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க. ஒருவேளை இந்த இடத்துல காயின்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு, அதான் பேப்பருக்கு பதிலாக, ஓகேவா, காயின்ஸ் நாணயங்கள் அப்படின்னு கேட்டா அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, நம்மளோட நிதி அமைச்சகம் அப்படின்னு இருக்கா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னா தான் காயின்ஸ் நாணயங்களை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியாக இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு 6th கொஸ்டின், டெபிட் கார்டு இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு ஒரு கொஸ்டின். பற்று அட்டை என்பது டேஷ் உதாரணமாகும். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஓகேவா, இப்போ ஃபியட் மணியா, பேப்பர் கரன்சியா, பிளாஸ்டிக் மணியா, லோன் மணியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. கிரெடிட் கார்டு அப்படின்றது நமக்கு பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்டது, அந்த கார்டை கொடுக்குறோம், நம்ம ஷாப்பிங்லாம் போனால் வந்து அதை தேய்ச்சி நம்ம அதுலேருந்து டெபிட் அப்படின்றது பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஃபியட் மணி கண்டிப்பாக கிடையாது, பேப்பர் கரன்சி கண்டிப்பாக கிடையாது, பிளாஸ்டிக் மணி அப்படின்னு தான். ஏன்னா நான் முதல் கொஸ்டினுக்கு நான் சொன்னேன், இப்போ இருக்கக்கூடிய டெபிட் கார்டு, இப்போ இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு, இப்போ இருக்கக்கூடிய ஃபாரெக்ஸ் கார்டாக இருக்கலாம், இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய ப்ரீபெய்ட் கார்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா கார்ட்ஸ் அப்படின்றது நமக்கு பிளாஸ்டிக் மணி கீழே தான் வருது. அது எதுக்கு பதிலாக வந்தது? பேப்பர் கரன்சிக்கு பதிலாக பிளாஸ்டிக் மணி அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ டெபிட் கார்டு அப்படின்றது எதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கு? ஆப்ஷன் சி அப்படின்ற பிளாஸ்டிக் மணிக்கு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடியது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது, இன் விச் இயர் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா சேஞ்சஸ் இன்டு எஸ்பிஐ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது எந்த ஆண்டில் இந்திய இம்பீரியல் வங்கி இந்திய ஸ்டேட் வங்கியாக மாற்றப்பட்டது அப்படின்னு மாதிரி ஒரு கொஸ்டின். 1951, 53, 54, 55 கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு பெங்காலில் தான் நமக்கு முதல்ல வங்கி அப்படின்றது உருவாக்கப்படுது. ஓகே, பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படின்றது நமக்கு உருவாக்கப்படுது. எப்போ அப்படின்னா 1809 வருஷம். அடுத்து நமக்கு பேங்க் ஆஃப் பாம்பே அப்படின்றது நமக்கு உருவாக்கப்படுது. எந்த வருஷம்னா 1840 வருஷம். அடுத்து நமக்கு பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்றது உருவாக்கப்படுது. மெட்ராஸ் இந்தியாவோட வங்கி அப்படின்றது உருவாக்கப்படுது 1843 உருவாக்கப்படுது. பிற்காலத்தில் அந்த மூணுத்தையும் ஒன்று சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1921 1921 காலகட்டத்தில் இதை இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லி மாற்றுறாங்க. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் என்ன? இம்பீரியல் பேங்க் அப்படின்றது எஸ்பிஐ ஸ்டேட் பேங்காக எப்போ மாற்றப்படுச்சு அப்படின்னு தான் கொஸ்டின். அப்போ நமக்கு 1955 1955 வருஷம் ஏப்ரல் மாதம் 30 இந்த இம்பீரியல் பேங்க் அப்படின்றது நமக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது மாற்றப்படுது. அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி. 1955 தான் நமக்கு இம்பீரியல் பேங்க் அப்படின்றது நமக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட ரிசர்வ் வங்கி அப்படி சொல்லி நமக்கு மாற்றப்படுது. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றுகள் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சீனாவின் மத்திய வங்கி 1927 நிறுவப்பட்டது. நியூசிலாந்தின் ரிசர்வ் வங்கி 1934 நிறுவப்பட்டது அப்படி சொல்லி ஒரு கொஸ்டின் அப்படின்றது கேட்கப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு நல்லா கவனிச்சோம், பேங்க் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு பேங்க் அப்படின்றது நமக்கு எங்கே உருவாக்கப்பட்டோம்னா ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்வீடனில் கூடிய ரிக்ஸ் பேங்க் அப்படின்றது தான் நமக்கு உலகத்திலே 1600 அந்த காலகட்டத்தில் நமக்கு ஃபர்ஸ்ட் உருவாக்கியிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களோட சேமிப்புக்காக, இல்லை நிறைய திருட்டு போக அந்த மணியை வந்து சேவ் பண்ணி வைக்கணும், செக்யூரிட்டாக வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நமக்கு பேங்க் அப்படின்றது ஸ்வீடனில் நமக்கு ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் அப்படின்றது உருவாக்கப்படுது. ஓகே, அப்படி இருக்கும் பொழுது பிற்காலத்தில் நமக்கு சீனாவோட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா அப்படின்றது 1920 உருவாக்குனாங்க. கரெக்ட் தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து அப்படின்றது 1934 ரெண்டுமே கரெக்ட் தான். ரெண்டுமே நம்ம 12th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அப்போ ரெண்டுமே சரியாதவருக்கு கேட்டது சரியானது கேட்டாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியாக தான் இருக்கு. அடுத்து நமக்கு டேஷ் டேக்ஸ் ஆக்ஷன் டு கண்ட்ரோல் தி சர்க்குலேஷன் ஆஃப் ஃபேக் கரன்சி. புழக்கத்தில் உள்ள போலியான பணத்தினை கட்டுப்படுத்தும் பொறுப்பும் டேஷ் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய அரசா, தமிழக அரசா, யூனியன் பிரதேசமா, இந்திய ரிசர்வ் வங்கி அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக இப்போ நமக்கு ஃபேக் கரன்சி அப்படின்றதுலாம் நம்ம நாட்டுக்குள்ள நிறைய பரவுது அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்றதுலாம் நமக்கு நிறைய ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய காசு புழக்கம், அதாவது சர்க்குலேஷன் ஆஃப் மாதிரி நிறைய நார்மலாக இருந்தாவே நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்றலாம் உருவாகும். அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் யார் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் எடுப்பா அப்படின்னா நமக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்றவங்க தான் இதுக்கு நமக்கு முழு பொறுப்பு ஏற்று அவங்க எல்லாத்தையும் நமக்கு வழி நடத்துவாங்க. ஸோ ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் டி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். சரி, இந்த செஷனோட லாஸ்ட் கொஸ்டின். which of the following plan has focused on the agriculture and rural economy அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். கீழ்கண்ட எந்த திட்டத்தில் வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்தை மையமாக கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே கொடுத்துருக்க முக்கியமான விஷயம் ஃபோக்கஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ரூரல் அப்படின்னு வந்துட்டாலே இங்கே இருக்கக்கூடிய யார் ஞாபகம் வருவா? நமக்கு மகாத்மா காந்தியார் ஞாபகம் வருவார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய காந்திய திட்டம் அப்படின்ற திட்டம் தான். இந்த காந்திய திட்டம் அப்படின்றது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சோம்னா 1944 1944 எஸ்என் அகர்வால் அப்படின்ற இதை கொண்டு வரார். ஓகே, இது ஆக்சுவலாக எஸ்என் அகர்வால் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லாட்டி காந்தியன் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த பிளானுக்கு 2 பேர், ஒன்று எஸ்என் அகர்வால் திட்டம், இல்லாட்டி காந்திய திட்டம். ரெண்டுமே இந்த இதுக்கு தான், அதாவது வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்தை மையமாக கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு காந்திய திட்டம் அல்லது எஸ்என் அகர்வால் திட்டம் 1944 1944 தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் அப்படிது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த செஷன் அப்படின்றதுல எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் கேட்கக்கூடியது. சரி, இது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமில் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து டஃப்னஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம சேனல்
சேனலை தொடர்ந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது நம்ம வீடியோ லைக் பண்ணி விட்டு பாருங்கள், வீடியோ லிங்க்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு விட்டு பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே வெப்சைட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம வரண்டா லைவ் கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படி இன்னும் பக்காவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வரக்கூடிய எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் இதில் டோன்ட் வரி, பி ஹாப்பி, இந்த மாதிரி ஜாலியாக இருங்க. இது மாதிரி நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.